ஹாய் கேஸ், கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ரியல்மி ஒரு லேப்டாப் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத போல சொல்லியிருக்காங்க. ஸோ ரியல்மியோட சிஇஓ இருந்துக்கிட்டு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த குறிப்பிட்ட ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த குறிப்பிட்ட லேப்டாப்போட ஒரு கால்வாசி பகுதி வெளியவும் மிச்சம் முக்கால்வாசி அந்த ஷாப்பிங் பேக் உள்ளேயும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அதோட டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ட்வீட்டில் டெக்ஸ்ட் 1010, அதாவது நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்க, அப்போ ஐடி ப்ரோக்ராம் படிக்கிற பட்சத்தில் பைனரி கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. ஸோ 1010 அதெல்லாம் பைனரி கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 101010 அப்படிங்கிறது போல் பைனரி கோடில் டெக்ஸ்ட்டு கொடுத்து கீழே அந்த லேப்டாப்போட ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. ஸோ எல்லோரும் நினச்சிக்கிட்டுருங்க இது என்னப்பா அதாவது கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது, லேப்டாப்பா டேபா மொபைலா அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அது லேப்டாப்பாக தான் இருக்க போது. அதோட டெக்ஸ்டர் டிசைனிங், அதோட டால்னஸ், அந்த நீட்டாக அதெல்லாம் வச்சு சொல்லலாம் அது கண்டிப்பாக ஒரு லேப்டாப் தான். அது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா அது கண்டிப்பாக லேப்டாப் தான், ஓகேங்களா? ஸோ ரியல்மியோட சிஇஓ இருந்துக்கிட்டு அஃபிஷியலாக இதை கன்ஃபார்ம் பண்ணி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்னொரு டவுட் வரும், இது எப்பப்பா ரிலீஸ் ஆக போகுது, இதோட ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ரியல்மி தரப்புலேருந்து அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ ரியல்மி தரப்புல வந்து ஒரு லேப்டாப் கூடிய விரைவில் வரலாம் அப்படிங்கிறது தெரியுது. பட் அதோட ஸ்பெக்ஸ் லான்ச் டேட் எல்லாம் என்னன்னு தெரியல. கண்டிப்பாக ரியல்மி இன்னொரு விஷயத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக இப்போ லேப்டாப் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மோஸ்ட்டாக ஹெச்பி, டெல், ஆப்பிள் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா லேப்டாப் லெஜெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கிறதுல எல்லாமே நல்ல ஸ்பெக்கில் கொடுக்குறாங்க. பட் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய நிறுவனங்கள் என்ன தான் லேப்டாப்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணாலும் நல்ல ஸ்பெக்கில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கொடுக்குறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட் அப்படின்ட்டு வரையில் ரியல்மி இருந்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பிராண்ட். ஃபர்ஸ்ட்லாம் என்னோட ஒப்பீனியன் மட்டும் இது கிடையாது. ஸோ எல்லோரும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டாக ரியல்மி நல்லோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா? அதுவும் நல்ல ஸ்பெக்ஸில் பட்ஜெட்டில். ஸோ இப்படி ஒரு மொபைல் எல்லாருக்கும் வந்திருக்கும். பட் லேப்டாப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் நல்ல ஸ்பெக்கில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு i5 லேப்டாப்போட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட சிப் ரேட்டில் வரும். அது வழக்கம் போல் ஆப்பிள் ப்ரைஸ் ஐயா தான் இருக்கும். ஹெச்பி, டெல் இவங்களே பார்த்தீங்கன்னா எகிர்ன ப்ரைஸில் தான் வைக்கிறாங்க. ஸோ ரியல்மி இருந்துக்கிட்டு லேப்டாப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராங்க அப்படின்னா எப்படி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சாங்களோ, அதாவது பட்ஜெட்டில் நிறைய ஹை ஸ்பெக்கில் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் லான்ச் பண்ணாங்க, மிட்ரேஞ்ச் ஸ்பெக்லேயே நல்ல பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தேன். இதே நாங்களே இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரியல்மி இருந்துக்கிட்டு பட்ஜெட்டில் நிறைய லேப்டாப் லான்ச் பண்ணலாம், அதுவும் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் நிறைய லேப்டாப்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது போல் தெரியுது. இன்னொரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மி இந்த மாதிரி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுறாங்க நல்ல ஸ்பெக்கோடு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு காம்படிஷன் வரலாம். எப்படி மொபைல் ஃபோனில் ஃபஸ்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போவோம். மொபைல் ஃபோன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமான விலையில் கம்மியான ஸ்பெக்ஸ், அதாவது ஒரு 5 வருடம் 6 வருடத்துக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் கம்மியான ஸ்பெக்ஸில் அதிகமான விலையில் விற்றுக்கிடலாம். ஸோ எப்படி இந்த மாதிரி ஷியோமி, முக்கியமாக அந்த ஷியோமி அப்படிங்கிற பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக கம்மியான விலையில் நல்ல ஸ்பெக்கோட ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வருது தான். ஸோ இதை குறித்து தான் பார்த்தீங்கன்னா ரியல்மி, இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாச்சு. ஸோ அப்புறம் காம்படிஷன் அதிகமாக என்னாச்சுன்னா நிறைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்களும் இருந்துக்கிட்டு கம்மியான விலையில் நல்ல ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா லேப்டாப் இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கலாம், லேப்டாப் செக்மெண்ட்லேயும் இந்த விஷயம் நடக்கலாம் அப்படின்ட்டு ரியல்மி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோன்னே மற்ற பிராண்ட்ஸும் இருந்துக்கிட்டு கம்மியான விலையில் நல்ல ஸ்பெக்ஸோட லேப்டாப்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க போகிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த குறிப்பிட்ட லேப்டாப்போட அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் போடுறோம். ஸோ நீங்கள் அந்த ட்விட்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படின்ட்டு அவங்களோட அஃபிஷியல் பேஜுக்குள்ளே போங்க. ட்விட்டர் பேஜில் அவங்க அந்த போஸ்ட்டை போட்டிருப்பாங்க, வேணாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த குறிப்பிட்ட லேப்டாப்போட உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டாக மை ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு விஷயம். ஏன்னா காம்படிஷன் அதிகமாக பட்ஜெட்டில் நிறைய லேப்டாப்ஸ் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த குறிப்பிட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டெக் நியூஸ் எல்லாம் நீங்களும் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.